Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 942 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஜோரோக்கும் கியோஷிரோக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு இல்ல. ஃபர்ஸ்ட் அட்டாக்கே நம்ம ஜோரோ தான் பண்ண போவான். இங்க நம்ம பையன் 2 கத்தியில பண்ற அட்டாக்க அவன் ஒரே கத்தியில தடுக்கிறான். இதுல வேற நான் ஷோகனோட நாயிடா, அவருக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன்பா. கொமர்சுகிக்கு பயம் ஜோரோக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு. ஆனா இப்போதைக்கு அவன் இங்க இருந்தானா யாராச்சும் பார்த்தா இவளுக்கு தான் ஆபத்து. அதனால ப்ரூக்காவல சட்டு புட்டுன்னு ஃபிளவர் கேபிட்டலை விட்டு கிளம்ப வைக்கலான்னு பாப்பான். ஆனா அவ டோக்கோ இல்லாம நான் எப்படி போறது? அவளை காப்பாத்தணும்பா. சஞ்சிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கூட இருக்கும்போது டெஃபினட்டா அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவான். அட போறப்ப அவளை கூப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவன் அங்க நிம்மதியா சண்டை போட்டுட்டு இருப்பான்ல. இப்ப பாருங்க அவளை ஒரு சைடு தூக்கிக்கிட்டு மண்டையா மிதிச்சுட்டு இருக்கான். அவன் என்னதான் மிதிச்சாலும் அந்த அல்லோசரஸ் அசைற மாதிரி இல்ல. அதனாலேயே செஞ்சு பேசாம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். எல்லாத்துக்குமே அதான் ஆசை. ஆனா இப்போதைக்கு அங்க இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே சமாளிக்கணுமே. அதுக்காக அவங்க எல்லாத்தோட அட்டாக்கையுமே அடுத்தடுத்து பண்ணுவாங்க. அந்த இடமே புகை மண்டலம் ஆயிரும். இத பார்த்துட்டு அந்த டெய்குக்கு கடுப்பாயி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுங்க, இதுதான் ஷோகனோட ஆர்டர் அப்படின்னு கமெண்ட் கொடுப்பான். அதுவும் எப்படின்னா முடிஞ்சா இவங்க எல்லாத்தையுமே உயிரோட பிடிக்கணும், அப்படி இல்லன்னா கொன்னா கூட பரவாயில்ல, ஆனா நிம்மதியா மட்டும் விடக்கூடாது. ஜாலியா கொள்ளுங்க, சந்தோஷமா கொள்ளுங்கம்மா, வெள்ளங்கிடும். இங்க லூஃபி நம்மளுக்கு அங்க வித்தியா காமிச்சுட்டு இருக்கத பார்த்த உடனே ஜாலியா குதிச்சு என்ஜாய் பண்ணுவான். விடாதீங்களே, அவங்கள போட்டு பொலங்களேன்னு. இங்க நம்ம தாத்தா ஷாக்காயி, எப்பா லூஃபி அந்த லைட் ஸ்க்ரோல்ல தெரியுற ஆளுங்க எல்லாருமே உன்னோட குரூ மெம்பர்ஸ் தான் கேப்பாரு. உடனே லூஃபி சமாளிக்கிறாராமா. ஏன்னா அவனை சீக்கிரட்டா வச்சுக்க சொன்னாங்கல்ல. அவங்க யாரா இருந்தா எனக்கு என்ன, எனக்கும் அவங்களுக்கும் சம்மதமே இல்லைன்னு ஒரு சைடு சொல்லுவான். ஆனா இன்னொரு சைடு விடாத ஜோரோ அவனை போட்டு பொலந்து கட்டுன்னு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருப்பான். குயினுக்கு டவுட் ஆயிடுச்சு, என்னடா அந்த பச்சை மண்டனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அந்த ஜோரோ உன்னோட ஃப்ரெண்டு தானா? அவன் இந்த நாட்டோட ஒரு பெரிய கிரிமினல், மேஜிஸ்ட்ரேட்டியே கொன்னுட்டான், அவனை கொல்லாம விட மாட்டோன்னு மறுபடியும் சமாளிப்பான். என்னமோ பண்ணீங்க, எனக்கு அவனை சுத்தமா தெரியாதும்பா. குயினுக்கு இவன் பண்றதை பார்த்தோன்னே சிரிப்பா வரும். இப்ப என்னன்னா அவன் ஒரோச்சிய கொல்ல ட்ரை பண்றானாமா, அதுக்காக அவன் தலையே போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவானா. லூஃபி கடுப்பாயி, ஏண்டா அந்த ஒரோச்சிங்கிறவன் சாகணும்டா, அவன் எல்லாம் உயிரோட வாழ தகுதியே இல்லாதவன், அப்படி இப்படின்னு வண்டையா திட்டுவான். ஆனா இப்ப பஞ்சாயத்தே அதான். ஏன்னா அவன் ஆப்பனட்டா நின்னுட்டு இருக்கவன் சாதாரண ஆளுல கியோஷிரோ, கொஞ்சம் டஃப்பான ஆப்பனட் தான். எப்படியும் அவங்க எல்லாத்தையுமே கொன்றுவாங்கன்னு குயினுக்கு பயங்கரமான கான்பிடென்ட். அந்த டைம் அந்த பமனுக்கி இருக்கானே, அவன் கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபிளவர் கேபிட்டல்ல இருந்து கிரிமினல்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கம்மா. இந்த நேரத்துல என்னடா கிரிமினல்ஸ் லூசு பயல, யாரு என்னன்னு கேட்டவன அவங்க கேட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருக்காங்கம்மானா. அப்போ கேட்டை ஓபன் பண்ணுவாங்க. நம்மளால கூப்பிட்டு வரும்போது சீரியஸான கிரிமினல்னு சொல்லி ஒரு போர்டை புடிச்சுக்கிட்டே கூப்பிட்டு வந்தானுங்கல்ல, அதே மாதிரி இப்பவும் புடிச்சுக்கிட்டு கூப்பிட்டு வருவானுங்க. அப்படி யாரு என்னன்னு கேட்டா இவன் ஒண்ணுத்துக்கு ஆகாத குப்பை, ஷோகன் கொடுத்த வேலையை கூட அவனால முடிக்க முடியலன்னு வண்டவட்டையா அவனை திட்டுவாங்க. ஒரோச்சி இவனுக்கு எந்த மாதிரி வேணாலும் தண்டனை கொடுத்துங்கன்னு சொன்னானாமா. அப்படி யாருன்னு பார்த்தா அந்த கொலகார பாவி ஹிட்டகுரி கமசோ. அதான் ஜோரோ போட்டு பொழந்து கட்டினானே, அவன் தான் இவன். கோயினும் பார்த்துட்டு அந்த கமசோ மண்டேனா இவனை பத்தி தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மட்டும் இல்ல கூட இன்னொருத்தனையும் கூப்பிட்டு வரேன் மானுங்க. யார் அந்த இன்னொரு ஜென்டல்மேன் பார்த்தா நம்ம யூஸ்டஸ் கிட்டு. ஆக்சுவலா ஹிட்டகோரியை மட்டும் தான் இவனுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருந்தானுங்க. வழியில தான் இவனை பிடிச்சானுங்களாமா. எனக்கு என்னமோ அவனுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லையோன்னு தோணுது. யூஸ்டஸ் கிட்டன்னு அவ்வளவு சப்ப பீஸா இவனுங்க எல்லாம் பிடிச்சி ஈஸியா மாட்டுறதுக்கு. உடனே சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் ஓவரா சீன் போட்டுட்டு இருப்பானுங்க. எப்பா அவனுக்கு அறிவு இருக்குதா? இந்த மாதிரி ஜெயில இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா உடனே போட்டு தெளிவாங்க. நீ தப்பு பண்ணிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு டெத்து தான், எந்த ஒரு டவுட்டும் இல்ல, அப்படி இப்படின்னு. உடனே குயின் பார்த்துட்டு கிண்டல் பண்ணுவான். என்னப்பா எஸ்கேப் ஆனா அடுத்த செகண்டே மாட்டிக்கிட்ட, எப்படா புடிச்சிங்கன்னு கேட்டா இவனுங்க சண்டை போட்டாலாம் பிடிக்கல, அவனே தான் இவனுங்களை நோக்கி வந்திருக்கான், அதுவும் ஏதோ புலம்பிக்கிட்டே வந்திருக்கான். உடனே அவனை சுட ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்காக அவன் எஸ்கேப் ஆகி கூட ஓடல. இதுலயே தெரிய வேண்டாம் பைய வாண்டாடா வந்து மாட்டிருக்கான்னு. கையில சீப்ரிசம் ஸ்டோன் இருக்குல்ல, அதனால தான் பயந்து வந்து மாட்டிட்டான் போல. சப்ப பீஸு, நீ எல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்ட யூஸ்டஸ் கிட்டுன்னு சொல்லி குயின் ஓவரா கலாய்ச்சி தள்ளுவான். அப்படியே அவன் சிரிச்சாலே அது அசிங்கமா இருக்குது. இதுல மொத்த கூட்டமும் அங்க விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கும். இவனுக்கு இந்த அளவுக்கு முக்கிட்டு சிரிக்கிற அளவுக்கு அவன் எந்த காமெடியும் பண்ணலையே. லூஃபி தான் ஒன்னும் புரியல. அதான் தப்பிக்க ட்ரை பண்ணா. அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து சரண்டானான்னு. அப்ப அந்த டைம் ஹிட்டகோரிங்கிறவன் பயங்கரமா சிரிப்பானா. அந்த சத்தத்தை கேட்டவனையே நம்ம யூஸ்டஸ் கிட்டுக்கு தூக்கி வாரி போறோம். டேய் சிரிக்காத சிரிக்காத, நீ எப்படி இப்படி சிரிக்கிற, இந்த சிரிப்பை நான் ஆல்ரெடி கேட்டு இருக்கேன். உன் முன்னாடி இப்படி சிரிச்சவங்க எல்லாத்தையுமே நீ கொன்னு இருக்க, அதுக்கப்புறம் உன்னோட மூஞ்ச மறைக்கிறதுக்காக மாஸ்க் வேற போட்டிருந்த, அப்படித்தாண்டா உன்னை எனக்கு தெரியும், நீ ஏன் இப்படி மாறிட்ட, உனக்கு என்ன ஆச்சு, அப்படி இப்படின்னு அவனை ஏதோ தெரிஞ்சவங்க மாதிரியே பேசுவான். ஏதோ கைடோ கூட சண்டை போடும் போது இவங்க 2 பேரும் ஸ்பிளிட் ஆயிட்டாங்களாமா. அப்புறம் ஒரோச்சி அவனை கூட்டு போயிட்டான். அவனை கைடோ ஜெயில அடைச்சிட்டான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆச்சு, நம்ம கூட இருந்த மத்தவங்க எல்லாம் எங்க சொல்லுடான்னு சொல்லி கதறி கதறி அழுவான். ஆனா ஹிட்டோகிரி பயங்கரமா சிரிப்பான். அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது, இவன் வேற யாரும் இல்ல, நம்ம யூஸ்டஸ் கிட் குரூல இருந்த கில்லருங்கிறவன். அதான் இப்படி ஒரு மாஸ்க் போட்டிருப்பானே அவன் தான் இவன். லூஃபியே ஷாக் ஆயிட்டான்.
எது அவனா இவன்னு தாத்தா பார்த்துட்டு இவனை உனக்கு தெரியுமாடான்னு கேட்பாரு. எப்படி தெரியாதுமா, சபாரி ஆர்கி பெலகோல ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே ஏலத்து விட்டுட்டு இருந்தாங்களே அந்த இடத்துக்கு முன்னாடி நேவிக்கும் இவங்களுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம் யூஸ்டஸ் கிட்ட வந்து நம்ம லூஃபி கிட்ட பேசிட்டு இருப்பான். அதாவது இந்த டைம் நம்ம ஒன்னா சண்டை போடுவோம், ஆனா அடுத்த டைம் கண்டிப்பா நான் உன்னைய கருணையே காட்டாம கொல்லுவேன்பா, என்னமோ பண்ணித்தோல, ஆனா நான் ஒன் பீஸை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்பா. ஏன்னா நம்ம லூஃபியோட டார்கெட் அடுத்தவனை பழி வாங்குறது இல்ல, ஒன் பீஸை கண்டுபிடிக்கிறது மட்டும் தான். அப்படி அவன் அசால்ட்டா இருக்கும்போது திடீர்னு ஒரு நேவியால் கத்திய வச்சு நம்ம யூஸ்டஸ் கிட்ட வெட்ட வருவான். ஜஸ்ட் மிஸ்ல கில்லர் வந்து தடுத்து அவனை போட்டு தள்ளியிருப்பான். அந்த டைம்ல தான் அவனை மீட் பண்ணியிருப்பாங்க. யூஸ்டஸ் கிட்டுக்குமே ஒன் பீஸ் மேலதான் ஆசை. அதை பத்தி பேசும்போது எவெல்லாம் சிரிக்கிறானோ அவங்க எல்லாத்தையுமே பொலாந்து கட்டுவான். அண்ட் நம்ம எல்லாருமே ஒன்னா நியூ வேர்ல்டுல மீட் பண்ணுவோன்னு அங்க ஒரு சபதம் எடுத்துட்டு கிளம்பியிருப்பானுங்க. ஆனா இந்த மாதிரி நிலைமையில மீட் பண்ணுவானுங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி மாஸ்க் போட்ட கில்லரை தான் இந்த நிலைமைக்கு மாத்தி வச்சிருக்கானுங்க. இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது அந்த ஸ்மைல் ஃப்ரூட்டை கொடுத்து இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்கன்னு. ஆக்சுவலா அவன் மாஸ்கை ரிமூவே பண்ண மாட்டான். அவனோட மாஸ்கையே வலுக்கட்டாயமா ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கான்னா அந்த ஒரோச்சி மாங்க மாட்டேன் எந்த அளவுக்கு மோசமானவனா இருக்கணும். யூஸ்டஸ் கிட்ட கதறுவான், எதுடா உன்னை எப்படி மாத்துச்சு, ஏன் எப்படி மாறினு. அப்ப அந்த கில்லர் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவனோட கண்ணை பாத்தீங்கன்னா தார தாரையா தண்ணி ஊத்திட்டு இருக்கும். ஏன்னா பயலால ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. சரி சிரிப்பே அதெல்லாம் ஓகே, பேச முடியும்ல, என்ன ஆச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. இதுல சுத்தி இருக்கவனுங்க வேற ஏதோ கடிஜோக்கு சொன்ன மாதிரியே சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. யார் இந்த மாதிரி என் குருவ பண்ணது, எங்கடா இருக்காங்க எல்லாரும் சொல்லி கேட்பான். அவன் இன்னுமே அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது லூஃபிக்கு நாடி நரம்பெல்லாம் பொட்டச்சு உள்ளுக்குள்ள வெறியேறி டே பலூனு பலூனு அப்படின்னு காட்டு கத்து கத்துனவனே ஏன்டா காது வலிக்க கத்திட்டு இருக்க, வாட் இஸ் த மேட்டர்னு கேட்டா லூஃபி வாடா ஒரு கை பார்த்தலான்னு வெறி பிடிச்சு நிப்பான். இதுக்கப்புறம் லூஃபிக்கும் குயினுக்கும் சண்டை வந்துச்சா, அங்க அவங்க எல்லாம் சண்டையை நிப்பாட்டிட்டாங்களா, நம்ம ஆளுங்க மாட்டி பிளான சொதப்பிட்டாங்களா, இல்ல தப்பிச்சு அதே லைட் ஃபெஸ்டிவல் பிளான எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.